நர்சரியிலிருந்து ரோஸ் செடிகளை வாங்கிட்டு போய் வச்சேன். பட் வந்து அவங்கக்கிட்ட இருந்தபோது வாங்கிட்டு வந்தபோது இந்த மாதிரி சூப்பராக பூத்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா என்னன்னு தெரியல, செடியில் வந்து ஒரே கிளை வளர்ந்துட்டே போகுது. அதில் பூவும் வைக்கல, ஒன்றும் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னி வரைக்குமே வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரோஸ் செடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 லீஃப் ரூட் ஸ்டாக்குன்னு சொல்லக்கூடியதுலேருந்து ஒட்டு போட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரோஸ் செடியை வந்து கொண்டு வருவாங்க. ஒட்டு போட்டு வளர்ந்த அந்த கிளைகளிலிருந்து கீழே எந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணி விட்டுறணும். இல்லைனா வந்து உங்களுக்கு அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே தான் போகும். நீங்கள் இப்போ கீழே பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி கிடையாது, 7 லீஃப் ரூட் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க, 7 இலை பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி அந்த இடத்த கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா எகைன் அந்த இடத்துல இருந்து துளிர் வராது. இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ரோஸ் செடி எங்கே ஒட்டு போட்டிருக்கோங்களோ அது வந்து வளர்ந்து போகிற கிளைகள், பக்க கிளைகள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பூ வைக்க ஆரம்பிக்கும். டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர்